நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2009 வந்துட்டு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக எடுக்கப்பட்ட சோலோ மான் கேன் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. சரி, கதை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோ வந்துட்டு நூற்றுக்கணக்கான மக்களை பார்த்தீங்கன்னா கொன்று இவருடைய சாவுல இருந்து இவர் பார்த்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சிருப்பாரு. ஸோ இந்த சம்பவம் நடந்து கரெக்டா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்கிற ஒரு சர்ச்சில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனைக்குமே போகாத அமைதியான முறையில நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த சர்ச்சில் இருந்த பாதிரர் பார்த்தீங்கன்னா உன்னுடைய வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் இவருமே பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பயணத்துல இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவரோட லைஃப்ல நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, யாரை காப்பாற்றுறதுக்காக இவர் வந்துட்டு போறாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்கிங் வச்சுட்டு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தென் படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடுக்கு எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஒர்க், அதுக்கப்புறம் சிஜே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு குறை சொல்ற மாதிரி இல்லாம இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. இருந்தாலுமே இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு புதுசாலாம் எதுவுமே இருக்காது. ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு விண்டேஜ் ஆக்ஷன் அட்வென்ச்சர் படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க.